ஹாய், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்கிற 6th சம் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் அதில் வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன, a is equal to x is belongs to whole number, x is lesser than 2, b is equal to x is belongs to natural number, x is lesser than 1, greater than 1, lesser or equal to 4, c is equal to 3, 5. Verify that a cross b intersection c b equal to a cross c intersection ஏ கிராஸ் சி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஏ செட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க, பி செட்டுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, சி செட்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறதுக்கு ஏ கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு வந்து இது கண்டுபிடிச்சி இது வந்து எதுக்கு ஈக்குவலான்னு கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பிக்கும் இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சிக்கும் ஈக்குவலா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ தான் இந்த சம்மே. ஆனால் உங்களுக்கு போன சப்டிவிஷன் மாதிரி என்னதுன்னா இந்த ஏயும் பியும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். நீங்கள் போன சம் பார்த்துருந்தா பிரச்சனை இல்லை, இன்னும் நம்ம இன்னொரு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஹோல் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகணும், ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும். இது பண்ணி வச்சுக்கோங்க. ஹோல் நம்பர்னா ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகணும், நேச்சுரல் நம்பர்னா 1ல் ஸ்டார்ட் ஆகணும். அதே இன்டீஜர்ஸ்னால் என்னது, மைனஸ் நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நமக்கு ஹோல் நம்பர் நமக்கு டபிள்யூ சிம்னா ஹோல் நம்பர், என்னன்னா என்னது நேச்சுரல் நம்பர், இசட்னா என்னது இசட்னா இன்டீஜர். இப்போ நமக்கு சம்மில் டபிள்யூவும் என்ன தான் இருக்குது, அப்போ என்னது ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பர். இதை மட்டும் பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸிஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர், எக்ஸிஸ் லெஸ்ஸர் தென் 2 கொடுத்துட்டாங்க. ஹோல் நம்பர் நமக்கு ஏற்கனவே தெரியும், 0 தான் ஆரம்பிக்கணும். அப்போ 0, 1, 2 வருமா, வராது. ஏன்னா 2வை விட எக்ஸ் லெஸ்ஸர்னு கொடுத்துட்டாங்க, அப்போது 2 வராது, 1ஓட நிப்பாட்டிக்கலாம். இப்போ அடுத்து பி இஸ் ஈக்குவல் டு பி என்னது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எது ஸ்டார்ட் ஆகணும், 1, 2, 3, 4 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ என்னென்னா நமக்கு வந்து 1 வராது. ஏன் டவுட் இருந்தா ஏன்னு வரும். ஆனால் நான் சொல்கிறேன் ஏன் 1 வராதுன்னா, 1 வந்து எப்படின்னா எக்ஸை விட லெஸ்ஸராக இருக்குது. இப்போ 2 ஆப்பிளுக்கு நம்ம ஒரு ஆப்னு சொல்ல முடியுமா, முடியாது. அதே மாதிரி தான் எக்ஸு வந்து 1ஐ விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ 1க்கு மேலே அடுத்த நம்பர் என்ன வரும், 2 வரும். அப்போ 2, 3 வருமா, வரும். ஏன் வரும், ஏன்னா நடுவில் 1க்கும் 4க்கும் நடுவில் 3 வரும்ல, வரும். 4 வருமா, 4 வரும். ஏன் 1 வராது, 4 மட்டும் ஏன் வரும் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஈக்குவல் டு கீழே சிம்பிள் இருக்கா, அப்போது 4 வரும். 4 b is equal to 2, 3, 4. இப்போ சி நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா அவங்களே கொடுத்துறாங்க 3, 5. இப்போ நமக்கு 3 செட் வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ தான் நம்ம சம்முக்குள்ளேயே போகிறோம். இது கண்டுபிடிச்சா உங்களுக்கு 1 மார்க் தருவாங்க. இப்போ அடுத்து நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் போட போகிறோம். போன சம் மாதிரி எல்ஹெச்எஸ்னால் என்ன, எல்ஹெச்எஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ இந்த ஈக்குவல் டுக்கா, இந்த ஈக்குவல் டு ரெண்டாக பிரிச்சணும். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. இந்த சைடு இருக்கிறதுலாம் என்னது எல்ஹெச்எஸ், இந்த சைடு இருக்கிறதுலாம் ஆர்ஹெச்எஸ். இப்போ நான் இதை மறைச்சிக்கிறேன். இப்போ இந்த ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி என்னது, இதுதான் எல்ஹெச்எஸ். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்ஹெச்எஸ், அதே ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்னது ஆர்ஹெச்எஸ். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் போட்டோம்னா ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் தான் கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் என்னது, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியா. அப்போது நான் பி இன்டர்செக்ஷன் சி ஃபஸ்ட்டு கட்டப்படுறேன். பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு இன்டர்செக்ட்னா ஃபஸ்ட்டு என்ன, ஒரே மாதிரி இருக்கிற வேல்யூஸை ஒரு எழுதணும். இப்போ பினா என்னது நமக்கு 2, 3, 4. இன்டர்செக்ஷன் 3, 5. இப்போது பிலி சிலி எந்த ஒரு நம்பர் ஒரே மாதிரி இருக்குது, 3 நம்பர் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது நம்ம 3 தான் என்னது பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ. புரிஞ்சா? சரி, இப்போ அடுத்து என்ன போட போகிறோம்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி போட போகிறோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இது எப்படி போடலாம், ஏயோட வேல்யூ என்னப்பா 0, 1. பி இன்டர்செக்ஷன் சியோட என்ன கண்டுபிடிச்சோம், 3ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ இதை கிராஸ் பண்ணணும். அப்போது நம்ம ஏற்கனவே எல்லா சமயமும் போட்டு பழகிடுச்சு கிராஸ் அப்படி ஒன்று. அப்போது 0, 1, 0, 3, 1, 3. அவ்வளோதான் எல்ஹெச்எஸ் முடிச்சு. இந்த எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சா உங்களுக்கு 2 மார்க். வெறும் 3 ஸ்டெப் எழுதுனா உங்களுக்கு எவ்வளோ 2 மார்க்கு. இப்போ அடுத்து ஆர்ஹெச்எஸ் போகிறோம். ஆர்ஹெச்எஸ்னா என்ன, ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும், ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறதா எழுதணும். ஈக்குவலுக்கு ரைட் சைடில் எனக்கு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறேன். ஏ கிராஸ் பின்னா என்னது, ஏயும் பி, ஏ செட்டையும் பி செட்டையும் கிராஸ் பண்ணணும். ஏ செட் வேல்யூ என்ன 0, 1. கிராஸ் பியோட வேல்யூ என்ன 2, 3, 4. இச் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணும் 0, 2, 0, 3, 0, 4. 1, 2, 1, 3, 1, 4. இப்போ எதனால 0, 2, 0, 3, 0, 4, 0, 0 வராதில் இதுக்கு மேலே 1 தானே வரும்.
1,2 1,3 1,4 அவ்வளோதான். இப்போது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோமா, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், அப்படி தானே. இங்கே இது வந்து ஏ கிராஸ் பி நான் கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. ஏ கிராஸ் சி போட போகிறேன் இப்போது. ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ என்னப்பா 0,1, சி என்னது 3,5 which is equal to 0,3 0,5. ஃபஸ்ட் வந்துருமா 0,3 போட்டாச்சு, 0,5 போட்டாச்சு. அடுத்து என்ன வரும் 1,3 1,5 அப்படி தானே. 1,3 1,5 அவ்வளோதான், இது முடிச்சாச்சு. இப்போது பழைய கதைக்கு போகிறோம். என்னது, ஏ கிராஸ் பி பண்ணியாச்சு, ஏ கிராஸ் சியும் பண்ணியாச்சு. ஆனால் அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ஏ கிராஸ் பியோடையும் ஏ கிராஸ் சியோட இன்டர்செக்ஷன் கேட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இதுக்கு இன்டர்செக்ட் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ட்னா ஃபஸ்ட்டு போன ஹேண்ட் சைட்லேயே பார்த்தோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தோம். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், ஒரே இந்த ஏ கிராஸ் சிலையும் ஏ கிராஸ் பியில் இருக்கிற ஒரே மாதிரி இருக்கிற நம்பர்ஸை என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள் 0,2 இருக்குது, இங்கே 0,2 இருக்கா, இல்லை. அப்போ அது இன்டர்செக்ட் வேல்யூவா, கிடையாது. இங்கே 0,3 இருக்குது, இங்கே 0,3 இருக்கா, இருக்குது. அப்போ என்னது 0,3 எடுத்து எழுதிக்கணும். 0,3 முடிஞ்சா. இப்போ அடுத்து வருவோம். இங்கே 0,4 இருக்குது, இங்கே 0,4 இருக்கா, இல்லை. இங்கே 0,5 இருக்குது, இங்கே 0,5 இருக்கா, இல்லை. இங்கே 1,2 இருக்குது, அங்கே 1,2 இருக்கா, இல்லை. இங்கே 1,3 இருக்குது, இங்கே 1,3 இருக்கா, இங்கே 1,3 இருக்குது. அப்போ என்னது, இதுவும் ஒரு இன்டர்செக்ட் வேல்யூ 1,3 முடிஞ்சா. இப்போ 1,5 இருக்குது, 1,5 இங்கே இருக்கா, இல்லை. இங்கே 1,5 இல்லை. அப்போ என்னது, இது ரெண்டு மட்டும் தான் இன்டர்செக்ட் வேல்யூவில் வரும். அவ்வளோதான். நம்ம ஆர்ஹெச்எஸும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஆர்ஹெச்எஸ் முடிஞ்சு, எல்ஹெச்எஸ் முடிஞ்சு. இப்போ என்னென்னு பண்ண போகிறோன்னா, ஆர்ஹெச்எஸும் எல்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கா, இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஆர்ஹெச்எஸும் எல்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஆர்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிச்சிக்கோம், 0,3 1,3 கண்டுபிடிச்சோம். எல்ஹெச்எஸ் என்ன இருக்கான்னு பாருங்கள், 0,3 1,3. அப்போ என்னது, ரெண்டு வேல்யூ ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன எழுதணும், LHS is equal to RHS. அவ்வளோதான், சிம்பிள். LHS is equal to RHS. இதே நீங்கள் இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இது என்ன எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 1 LHS கடைசி கண்டுபிடிச்சா அது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டு 1 is equal to 2 போட்டுட்டு ஹென்ஸ் ப்ரூவ்ட். கடைசி என்ன பண்ணணும், ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். இந்த மாடல்ஸும் போன வாட்டி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான, இந்த மாடலில் பார்க்குற எல்லா சமயம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. போன வாட்டி கம்பல்சரியில் கேட்டாங்க. கண்டிப்பாக இதில் ஒரு 5 மார்க்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது சம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.